சப்மிஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து தான் நம்ம இந்த முறை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம சரண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகும் நம்ம சரண்டர் பண்ணாமல் இருந்தோம். அதனால் ஹெல்த் செக்ரட்டரி மேலே ஒரு கண்டெம்ப்டே ஃபைல் பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் சரண்டர் பண்ண சொன்னீங்க, இருந்தும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை செயலாளர் வந்து அது மாதிரி சரண்டர் பண்ணவே இல்லை, கண்டெம்ப்டே போயிட்டாங்க. நம்ம இருந்தோம் ஆணித்தரமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம இது ஒன்றிய உரிமைகள், மாநில உரிமைகள் சார்ந்தது, இந்த தமிழக அரசு மருத்துவர்களுடைய அவங்களுடைய நலன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாதிட்டதுனால நம்ம உச்சநீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஆணையை நம்ம வாங்கியிருக்கிறோம். என்னென்னா, ஒன்றிய கவுன்சிலிங்கில் அவங்க கட் ஆஃபை குறைக்காமல் தான் கவுன்சிலிங் நடத்தணும். ஒருவேளை கட் ஆஃப் குறைக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது திரும்பவும் நம்ம மாநில தொகுப்புக்கு அந்த சீட்ஸை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பெற்றிருக்கிறோம். இது கூட நாங்கள் வந்து ஒரு சென்ற ஆட்சியில் நடந்த அந்த பண்ண முடியாத நம்ம பண்ணியிருக்கிறோமே ஒழிய இதை தான் முழுமையான தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிரந்தர நம்ம தீர்வு என்ன கேட்குறோம், ஒன்றியத்திலிருந்து நமக்கு மாநில தொகுப்புக்கு கிடைக்கிற சீட்ஸ், இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் மாநில தொகுப்பு வாயிலாக மட்டும்தான் ஃபில் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய தாவேகா அரசினோட ஸ்டாண்டு. தொடர்ந்து இது சட்ட போராட்டத்தின் வாயிலாக இதை நம்ம முன்னெடுக்க நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் வந்து நீட் எக்ஸாமை வந்து இது பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திர எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் மேலே ஆந்திராவுக்கு எல்லாமே மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்டங்கள்னால மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே போல. இப்போ எந்த காரணத்தினால நிறையா பல நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களும் இருந்து சரி, நம்ம இந்திய நிறுவனங்களும் சரி, இங்கே முதலீட்டை ஏன் தவிர்த்தாங்கன்னு அந்த காரணங்கள் மக்கள் அறிவர். என்ன எது நடந்தாலும் பார்ட்டி ஃபண்டு தான். அதான் மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல